பள்ளி தலைமையாசிரியருக்கு கண்ணீர் மல்க விடை கொடுத்த ஆசிரியர்கள், மகளை விட்டு பிரியும் அம்மாவாக தலைமை ஆசிரியரின் பிரிவை பிரியா விடை கொடுத்து அனுப்பிய பள்ளி மாணவிகள். புதுக்கோட்டை திரு இருதய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக ஜோஸ்பின் மேரி கடந்த 5 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி திருத்துறைப்பூண்டியில் உள்ள பள்ளிக்கு பதவி உயர்வின் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டதை அறிந்த பள்ளி ஆசிரியர்கள் கண்டிப்பும் அரவணைப்பும் அன்பும் பாசமும் நேசத்தையும் காட்டிய தாயுள்ளம் கொண்ட அம்மாவை பிரியும் மகள்களாக ஆசிரியர்களும் மாணவிகளும் கதறி அழுது பிரியா விடை கொடுத்து கண்ணீர் மல்க வழி அனுப்பி வைத்தனர். பள்ளிக்கு தலைமையாசிரியராக பணிக்கு வந்து ஏதோ வந்தோம் போனோம் என்றில்லாமல் பல மாற்றங்களை கொண்டு வந்தும் பல்வேறு செயல்களை நிறைவேற்றியும் அனைவரிடத்திலும் அன்புள்ளம் கொண்டும் அரவணைப்பு மட்டுமல்லாமல் கண்டிப்பும் இருக்கும் சிங்கப்பெண்ணாய் வலம் வந்த தலைமையாசிரியரின் அறிவுரைகளை முன்னெடுத்து எங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவோம், எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாகவும் அன்னை தெரசாவாக இருந்த தலைமை ஆசிரியருக்கு எங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற்று அந்த வெற்றியை சமர்ப்பிப்போம் என மாணவிகளும் ஆசிரிய பெருமக்களும் நெகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். பணியின் காரணமாக இடமாற்றமாகி சென்றாலும் உங்கள் அனைவரது உள்ளத்திலும் நான் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை விட்டு பிரிவதில் வேதனையாக உள்ளதாகவும் தலைமை ஆசிரியர் ஜோஸ்பின் மேரி தெரிவித்தும் அனைவரிடத்திலும் பிரியா விடை கொடுத்து தான் செல்லும் பள்ளிக்கு வீரநடை போட்டு தன் பணியை தொடங்கி பணி சிறக்க சிங்கப்பெண்ணிற்கு நாமும் வாழ்த்துவோம். பலரது வாழ்க்கையில் உதவும் உள்ளத்துடன் உதவும் கரங்களாக பணியாற்றி வரும் தலைமை ஆசிரியர் ஜோஸ்பின் மேரிக்கு தலைவணங்கி நன்றி சொல்வோம். இறைவன் ஆசியுடன் நீடூடி வாழ நாம் அனைவரும் மனதார வாழ்த்துவோம். எங்கிருந்த போதும் உம்மை மறக்க முடியுமா? எம்மை விட்டு உன் நினைவை பிரிக்க முடியுமா? நாங்கள் காணும் அனைத்திலும் உன்முகம் இருக்கும். காற்றில் ஆடும் ரோஜா போல் சிவந்தே சிரிக்கும். அன்பு உண்மை ஆயிரம் தான் உம்மை அழைக்கும். இன்பமே வாழ்விலே தந்திடும். எங்கிருந்த போதும் உம்மை மறக்க முடியுமா? இவ்வளோ பிள்ளைங்க படிப்பாங்க, எப்படி நம்ம இங்கே படிக்க போறோம் அப்படின்னு பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் காமன் அசம்பிளி வச்சாங்க. சிஸ்டர் வந்து எல்லார்ட்டையும் பேசினாங்க, ரொம்ப பாசமா பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு சிஸ்டரை பார்த்தா அவ்வளோ வியந்துட்டேன். ஒரு பொண்ணு வந்து எப்பயுமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு முளம் மல்லிகைப்பூக்கு கூட ஒரு ஆணை சார்ந்து இருக்கக்கூடாது. நீ படிக்கணும், நீ வேலைக்கு போகணும், நீ சம்பாதிக்கணும், உனக்கு தேவையானதை நீயே செஞ்சுக்கணும் அப்படின்னு எங்களை ரொம்ப ஊக்கப்படுத்திருக்காங்க சிஸ்டர். இந்த மாணவிகளுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. ஃபுட் ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் எங்களை சந்தோஷப்படுத்தி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் நான் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த வருஷம் பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ சிஸ்டரோட அம்மா தவறிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள்லாம் வேண்டிக்கிட்டோம் சிஸ்டருக்காகவும். அப்போ வந்து அவங்க அம்மா இறந்தும் திரும்ப வந்து நம்ம பிள்ளைங்க பொங்கல் ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிற குறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பொங்கல் வச்சு கொடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி ஒருத்தவங்க இருக்க முடியுமா மாணவிகளே நினைச்சிட்டு அப்படின்னு. ரொம்ப சிஸ்டரை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போல்லாம் இப்படி ஒரு சிஸ்டத்தை படிக்கிறதுக்கு நம்மலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னே தோணுச்சு. இந்த மாதிரி படிப்புல கொஞ்சம் பின்தங்கிய மாணவிகளை எல்லாம் தனியா அழைச்சு சந்திச்சு பேசி அவங்களுக்கு சில பல டிப்ஸ் கொடுத்து அவங்களெல்லாம் ஊக்கப்படுத்தி, படிக்காத மாணவிகளும் அவங்க பேசினா படிச்சிடணும் அந்த அளவுக்கு எங்க எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் வசதியில பின்தங்கிய குழந்தைகளுக்கெல்லாம் தீபாவளி கிறிஸ்துமஸ்லாம் வந்துச்சுன்னா அவங்க எதுக்காகவும் இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அறையில அழைச்சு அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க எங்க சிஸ்டர். வாய்ப்புகளை இழந்தவன் வாழ்க்கையை இழந்தவன், மிகுந்த கவனம், கடின உழைப்பு, தொடர் முயற்சி, உன்னால முடியும், நீ அதை நினைச்சா நீ செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தினதே எங்களோட சிஸ்டர் தான்.
நாங்க ஒழுக்கத்தை தான் எங்க சிஸ்டர் ஃபர்ஸ்ட் முக்கியமா வச்சிருக்காங்க. கல்வி கூட நீ ரெண்டாவது அவை, ஃபர்ஸ்ட் ஒழுக்கத்தோட இரு அப்படின்னு. நான் ஏன் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தேன்னா, சேஃப்ராட் ஸ்ட்ரிக்டான ஸ்கூல், நல்லா கரெக்டா இருக்கும் எல்லாமே. அந்த ஹெச்எம் வந்து அப்படி அந்த ஸ்கூலை பாத்துக்கிறாங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதனாலே பிடிச்சி போய் வந்து இங்க சேர்ந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா மாணவிகளோட சார்பாகவும் சிஸ்டருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட பணி இன்னும் தொடரணும் சிஸ்டர். இதை வாழ்த்த எங்களுக்கு வயதில்லை, இருந்தாலும் சொல்றோம் சிஸ்டர். இங்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ்னால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுவேன். இத்தனை நாள் நான் டிஸ்டர்பே ஆகலை. இவ பேச ஆரம்பித்த பிறகு தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். தேங்க்யூ. எல்லோரும் நல்லா இருங்க. சரியா? ஓகே.